எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பென்வீல் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து கார்லிக்கை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டோ பண்ணாலும் சரி, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ கார்லிக் ரோஸ்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி முழு கார்லிக் எடுத்துக்கோங்க. டாப்பில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் 200 டிகிரி செல்சியஸில். ஓகே, இப்போ இது வந்து ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். க்ரீம் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பட்டரோட வந்து இதை மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், சால்ட், பெப்பர், கோரியண்டர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோரியண்டருக்கு பதிலாக நீங்கள் பார்ஸ்லி, ஃப்ரெஷ் பார்ஸ்லி கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவன்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கார்லிக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி பேஸ்ட் ஆக்குனதுக்கப்புறமா அந்த பட்டர் மிக்சரோட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரீம் சீஸ், பட்டர் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த சீசனிங், கோரியண்டர், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண கார்லிக் இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம டோவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ரேப் பண்ணி சைடில் வச்சுருங்க. இப்போ வந்து டோ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எக் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்குக்கு பதில் ஒரு 50 ml மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர்லேயே வந்து நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணுங்கள். 4 to 5 மினிட்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் கியருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீடியம் ஸ்பீடில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணிக்கோங்க. டோ வந்து மிக்ஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆயில் ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் தான் வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறோம். டோ வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து டோவை டைட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ப்ரஷ் பண்ணியிருக்க அந்த பவுலில் டோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டோ நல்லா ப்ரூஃப் ஆகட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயில் இந்த மாதிரி பட்டரை வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளாரை வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேபிளையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளார் மட்டும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளார் இது பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. நம்ம பஃப் ஷீட் வந்து ஷீட் பண்ணுற மாதிரி தான் இந்த டோ வந்து ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறமா ஷீட் பண்ணணும். இப்போ டோ வந்து நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு. ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமா அதை லைட்டாக வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு பஃப் ஷீட் பண்ணுற மாதிரி ஷீட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் டேபிளில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மேலேயும் வந்து லைட்டாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்டலாக ஸ்ட்ரெச் பண்ணி மேக்ஸிமம் 0.5 mmக்கு பிலோ இருக்க மாதிரியே சைஸ் வந்து நீங்கள் தின்னாக ஷீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. உங்களுக்கு பஃப் ஷீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறீங்கன்னா ஜென்டலாக வந்து பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ வந்து தெளிவாக காட்டுறேன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி கீழேயும் மேலேயும் வந்து லைட்டாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபிங் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் ப்ரூஃபிங் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நானே ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால இது கொஞ்சம் ப்ரூஃப் ஆகிடுச்சு. என்னால் வந்து ஃபைனலாக ரொட்டேட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஏசி ரூம் இருந்தால், நல்ல மார்பிள் ஸ்டோன் இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹோல்ட் ஆகும். அதனால் உடனே ப்ரூஃபிங் நடக்காது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறேனோ அதே மாதிரியே ஃப்ளார் டஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோவை எப்படி மேக் பண்ணுறன்றதை அப்படியே பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பேக்கரி அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது ப்ரெட்லேருந்து வர எக்ஸ்ட்ரெஸ்ஸான டோவோ இல்லை பஃப்லேருந்து வர எக்ஸ்ட்ரெஸ்ஸான டோவோ டிஸ்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போடாமல் இப்போ பஃப்பாக இருந்தால் லைட்டாக அதுக்கு மட்டும் ஈஸ்ட் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்சிங் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் பென்வீல் கார்லிக் பிரெட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் ப்ரொடக்ஷனோட வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் பண்ணி கூட. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ என்னை வந்து கேளுங்க. நான் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். டோவை வந்து ஈவனாக வந்து நம்ம ஷீட் பண்ணியாச்சு. ஷீட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்க ட்ரிம்மிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா சைடில் லைட்டாக ட்ரிம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பட்டர் நம்மளால் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இதை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே சிம்பிள் தான். பட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்.
இது வந்து நைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் வச்சுருக்க பெண்டாக இருக்குல்ல இந்த மாதிரி நைஃப், ஸோ ஐசிங் ஸ்பேச்சுலா இதை வந்து வச்சு நீங்கள் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரூஃபிங் டைமில் ஒரு வேளை நம்ம ஊர் டெம்பரேச்சருக்குலாம் பட்டர் வந்து மெல்ட் ஆகி வெளியே வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்துடும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது கேக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் எட்ஜை வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி உள்ளே வர மாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓவராலாக வந்து அதை கட் பண்ணுறப்போ லுக் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஸோ ஸ்விஸ் ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் கரெக்டாக உள்ளே வந்ததுன்னா அதை கட் பண்ணுறப்போ அந்த கேக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்போவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஸோ நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால டோ வந்து கொஞ்சமாக ப்ரூஃபிங்காக ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் குயிக்காக வந்து பண்ணிவிடுங்க. இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா எட்ஜஸ் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஷேப் இல்லாததுனால அதை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஈவனான ஒரு சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஒரு அப்ராக்ஸாக 1 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இப்போது நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பேக்கிங்காக கொஞ்சமாக வந்து ஒரு ஈவனான ஒரு கேப் இருக்க மாதிரி லைட்டாக வந்து கேப் எடுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் மட்டும் எண்ட் ஆஃப் த பார்ட் இந்த டோ இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் வந்து ஃபோல்ட் பண்ணி டவுன் சைடு வர மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ப்ரூஃபிங் ஆகிறப்போ அது ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதனால தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு 1/2 hour கூட ஆகாது. ஸோ அதுக்கும் முன்னாடியே வந்து இது சீக்கிரமாக ப்ரூஃபிங் ஆகிடும். ஏன்னா இது வந்து சுற்றி வந்து நம்ம தின்னாக பண்ணுறதுனால சீக்கிரமாகவே ப்ரூஃபிங் ஆகிடும். ஒரு 15 minutesலேயே வந்து நம்ம இதை ஃபைனல் பேக்கிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லாவே வந்து ப்ரூஃபிங் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து நீங்கள் மில்க் வாஷ் பண்ணிக்கோங்க. மில்க் வாஷ் பண்ணிவிட்டு டாப்பில் ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் மிக்ஸ்ட் ஹவுஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீஹீட்டட் ஓவனில் டாப் அண்ட் பாட்டம் 200 degrees Celsius அப் டு 15 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓடிஜியாக இருந்தால் டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கார்லிக்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இது வந்து ப்ரூஃபிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் டோவில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ பட்டர் வந்து நல்ல டெம்பரேச்சர் இல்லைன்னா மெல்ட் ஆகும். ஸோ வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து போஸ்ட்டுக்காகவும் இந்த ரீலுக்காகவும் பண்ணுறதுனால ஸோ என்னால் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒன்று பண்ணலாம்னு நினச்சேன், பட் ரொம்பவே வந்து இது ரொம்ப பேடாக வந்துருச்சு, ரொம்ப ப்ரூஃபிங் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சொல்லலான்னு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க டோ என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, அதனால தான் வந்து நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.